Hi guys, this is Nirul. இன்றைக்கு நான் சுவையான வெஜிடபிள் ஹாட் அண்ட் சவர் சூப் எப்படி செய்யறேன்னு செய்து காட்ட போறேன். குளிர்காலத்துல சூடான ஸ்பைசியான சூப் குடிச்சா அருமையா இருக்கும். இந்த சூப் செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும், அதோட குயிக்காவும் செய்திடலாம். இப்ப நாங்க ஹெல்த்தியான ஹாட் அண்ட் சவர் சூப் செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம். கேரட் 1, பீன்ஸ் 5 அல்லது 6, ஸ்ப்ரிங் ஆனியன் 7 அல்லது 8, பீன்ஸ் ஸ்ப்ரவுட் 1/2 கப், கோவா 1/2 கப், மஷ்ரூம் 3 அல்லது 4, கோர்ன் 1/4 கப், ரெட் பெப்பர் 1/2 கப், கிரீன் சில்லி 1, சில்லி ஆயில் 1/2 டீஸ்பூன், ஒலிவ் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன், தண்ணி 4 கப், பிளாக் பெப்பர் 1/2 டேபிள் ஸ்பூன், ஜிஞ்சர் 1 டீஸ்பூன், கார்லிக் 1/2 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன், சீனி 1/4 டீஸ்பூன், உப்பு உங்களோட சுவைக்கு ஏற்ற மாதிரி, வினிகர் 2 டேபிள் ஸ்பூன், சோயா சாஸ் 2 டேபிள் ஸ்பூன், சில்லி சாஸ் 1/2 டேபிள் ஸ்பூன். நீங்க உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வித்தியாசமான மரக்கறி பாவிக்கலாம். நான் இன்றைக்கு சூப் செய்யறதுக்கு எடுத்திருக்கிற மரக்கறி எல்லாத்தையும் நல்ல சின்ன சின்னனா வெட்டி வச்சிருக்கிறேன். நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஷேப்ல நல்ல மெல்லிசா வெட்டி கொள்ளுங்க. இப்போ நாங்கள் எப்படி சூப் செய்கிறேன்னு பார்ப்போம். அதுக்காக நான் இப்படி ஒரு பேன் எடுத்து சூடாக்குறேன். நீங்கள் ஓக்கும் இதுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். பேன் சூடானதும் அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் போடுறேன். நீங்கள் செசமி ஆயில் அல்லது வெஜிடபிள் ஆயிலும் இதுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். எண்ணெய் சூடானதும் அதில் நான் சின்னனா வெட்டி வச்சிருக்கிற 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் போடுறேன். அடுத்தது அதே போல் வெட்டி வச்சிருக்கிற 1/2 டீஸ்பூன் கார்லிக்கையும் சேர்க்குறேன். இது ரெண்டையும் சேர்த்து ஃபியூ செகண்டுக்கு சோட்டே பண்ணிட்டு சின்னனா வெட்டி வச்சிருக்கிற 1 கிரீன் சில்லி அதோட சேர்க்குறேன். அடுத்ததாக நான் இதில் ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்க்குறேன். நான் ஸ்ப்ரிங் ஆனியனை ஒயிட் பார்ட் க்ரீன் பார்ட் செப்பரேட்டாக வெட்டி வச்சிருக்கிறேன். இப்போ நான் இதில் ஒயிட் பார்ட்டை மட்டும் சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து 1 மினிட்டுக்கு சோட்டே பண்ணிட்டு நான் சின்னனா வெட்டி வச்சிருக்கிற மரக்கறிகளை ஒவ்வொன்றா சேர்க்குறேன். ஒவ்வொரு தரமும் மரக்கறி சேர்த்துட்டு ஃபியூ செகண்டுக்கு சோட்டே பண்ணிட்டு தான் நான் மற்ற மரக்கறிகளை சேர்க்குறேன். நீங்கள் விரும்பினா இதில் டோஃபு அல்லது பன்னீரும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். சூப்புக்கு மரக்கறிகளை குக் பண்ணும்போது நாங்கள் ஓவராக குக் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் க்ரன்ச்சியாக கடிக்கக்கூடியதாக இருந்தால் தான் சூப் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்க அவ்வளோ கலர்ஃபுல்லாக வடிவாக இருக்குது. இதை நான் ஃபியூ செகண்டுக்கு சோட்டே பண்ணிவிட்டு இதில் நான் எடுத்து வச்சிருக்கிற 4 கப் தண்ணியை சேர்க்குறேன். நீங்கள் தண்ணிக்கு பதிலாக வெஜிடபிள் ஸ்டாக்கும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இதை நான் இப்போ மூடிட்டு அடுப்பை ஹை ஹீட்டில் வச்சுட்டு ஒரு கொதி வரைக்கும் விட போகிறேன். இந்த டைமில் நான் சூப்பை திக் ஆக்குறதுக்காக கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். அதுக்காக எடுத்து வச்சிருக்கிற கார்ன்ஃப்ளவரில் 1/2 கப் தண்ணியை சேர்க்குறேன். தண்ணி சேர்த்தா பிறகு கட்டி ஒன்றும் இல்லாத மாதிரி கார்ன்ஃப்ளவரை நல்லா கரைச்சி விடுங்க. சூப் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, தின்னாகவும் இருக்கக்கூடாது. ஆனால் உங்களுக்கு திக்காக பிடிக்கும்னா நீங்கள் கொஞ்சம் கூட கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். அதை விட தின்னா வேணுமென்று சொன்னால் நீங்கள் கார்ன்ஃப்ளவரை குறைச்சும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இது உங்களை பொறுத்தது. ஆனால் டூ மச்சாக கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் ரொம்ப கட்டியாக வந்துடும். இப்படி கரைச்ச கார்ன்ஃப்ளவரை நாங்கள் இப்போ ஒரு சைடுக்கு வச்சுடுவோம். இப்போ ஒரு தரம் கொதிச்சிட்டு அடுப்பை மீடியத்துக்கு குறைச்சி விடுவோம் இந்த டைமில். இப்போ நான் நல்ல ஃப்ளேவருக்காக எடுத்து வச்சிருக்கிற 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸை இதில் சேர்க்குறேன். அடுத்ததாக நான் 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸை சேர்க்குறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான உரைப்புக்கு ஏற்ற மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளுங்க. ஹாட் அண்ட் சவர் சூப்பில் சவர் டேஸ்ட் தர்றதே இந்த வினிகர் தான். அதால் நான் இதில் 2 டேபிள் ஸ்பூன் வினிகரை இப்போ சேர்க்குறேன். அதோட நான் 1/2 டேபிள் ஸ்பூன் பிளாக் பெப்பரையும் சேர்க்குறேன். இப்போ நான் தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். மறந்துடாதீங்க, சோய் சாஸ்லையும் உப்பு இருக்கும். அதால் நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் மிச்சத்தை ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. கடைசியாக நான் உரைப்பையும் சவழையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக 1/4 டீஸ்பூன் சீனி சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து குயிக்காக மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் மூடிட்டு ஒருக்கா கொதிக்க விடுறேன். கொதிச்ச பிறகு நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை இதில் சேர்க்குறேன். கார்ன்ஃப்ளவரை சேர்த்தா பிறகு எல்லாத்தையும் சேர்த்து ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதை நான் மூடிட்டு இன்னும் ஒரு 1 to 2 மினிட்ஸுக்கு விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணுறேன். கடைசியாக நான் எடுத்து வச்சிருக்கிற பீன்ஸ் ஸ்ப்ரவுட்டையும் சின்னனா வெட்டி வச்சிருக்கிற ஸ்ப்ரிங் ஆனியனையும் மேலால் கார்னிஷ் பண்ணி விடுறேன். அதோட நான் சில்லி ஆயிலையும் மேலால் கார்னிஷ் பண்ணி விடுறேன். இது ஆப்ஷனல், நீங்கள் பிடிக்காட்டி யூஸ் பண்ண தேவையில்லை.
சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வெஜி ஹாட் அண்ட் சவர் சூப் ரெடி ஆயிட்டு. இது சூடா இருக்கும் போதே சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. நீங்களும் இதை கண்டிப்பா வீட்டுல செய்து பாருங்க. உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கீழே கமெண்ட்ல போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இன்னும் ஒரு அருமையான வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை பாய் பாய்.